நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தகவல், வீட்டுல செல்வம் செழிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான். பொதுவாகவே வீட்டுல எல்லாருக்குமே பணம் வரவு அதிகரிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. முக்கியமா தொழில் செய்யறவங்க நஷ்டம் வராம லாபம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இன்னும் அதிக லாபம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க ஆசைப்படுறதுல எதுவுமே தப்பு இல்லை. அப்படி நமக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த ஆன்மீக தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம். செல்வம் செழிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க ரெண்டு கடவுள். ஒருத்தர் வெங்கடேச பெருமாள். அவருக்கே பாத்தீங்கன்னா திருப்பதியில அவருடைய ஒரு பிளட் பிரசவத்துக்கு கோடிக்கணக்கான பண வரவுகள் அதிகரித்து கொண்டு போகிறது. அவருக்கே பணம் கொடுத்து உதவியத நம்ம குபேரன். குபேரன் வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா கிழமையும் நம்ம வழிபடணும் அவசியம் இல்லை. வாரத்துல ஒரு நாள் வியாழன்கிழமை அன்று நம்ம குபேரனை வழிபட்டோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டிலையும் தொழிலையும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு பல ஆன்மீக தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த குபேரன் வழிபாடு உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா மாலையில மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தையும் சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள், அதாவது மாலை நேரத்துல 5 மணிக்கு மேல வாசல் தெளிச்சு பச்சரிசினால் மட்டும்தான் கோலம் விட வேண்டும். வேற எந்த இதோட கோலமாவிலையும் கோலம் போடக்கூடாது. சாக் பீஸில் சில பேர் போடுவாங்க, அதுவுமே பண்ணக்கூடாது. முக்கியமா ஒரு சில பேர் கோலம் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு கொண்டு வாசல்ல அது டைல்ஸ்ல ஸ்டிக்கரா ஒட்டிடுறாங்க. இது மூணுமே நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல பச்சரிசி மாவுல கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பச்சரிசி மாவுல நீங்க கோலம் போட்டுட்டு அதை சுத்தி செம்பு பட்டையால் சுத்தி பட்டை மாதிரி இட வேண்டும். அதுக்கடுத்து குபேரன் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். அந்த குபேரன் தீபத்துக்கு பதிலாக நீங்க அகல் விளக்கோ குத்து விளக்கோ இல்ல காமாட்சி அம்மன் விளக்கோ இது மாதிரியான விளக்குகள் ஏற்றக்கூடாது. குபேரன் விளக்கு மட்டும்தான் நீங்க ஏற்றணும். குபேரன் விளக்கு ஏற்றி மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தொடர்ந்து எத்தனை வாரங்கள் வேணுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இதுக்கு குறிப்பிட்ட வாரங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்க எத்தனை வாரங்கள் செய்றீங்களோ அத்தனை வாரங்களும் உங்களுக்கான பலன் பண வரவு அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. தொழில் செய்யறவங்க கவனித்து, ஏன்னா நீங்க தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஒரு டைம் உங்களுக்கு பிஸி ஷெடியூல்ல இருக்கலாம், இல்ல அந்த டைமுக்கு பூஜைகள் பண்ண முடியாம போகலாம். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம் குபேரன் அவருடைய சிலைக்கு முன்னாடி காசு வைத்து வழிபடலாம். இந்த காசு வைக்கும் போது வியாழக்கிழமை அன்று ஒரு பெரிய பவுல்ல ஒரு தண்ணீர் ஃபுல்லா நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணீர்ல குட்டி குட்டி காயின்ஸ், 1 ரூபாய் காயின்ஸ், 2 rupees காயின், 5 rupees காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவுல அவருடைய சிலையை வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொழிலையும் மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள் விளக்கு ஏற்றி வழிபடலாம். அது உங்களுக்கு இன்னும் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழிபாடு நீங்க வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணும்.